கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்து அவருடைய பெரிதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட நாம் ஒரு 2 பேருடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு ஆவிக்குரிய அடிப்படை சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. ஒன்று புதிய ஏற்பாட்டிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம், இன்னொன்று பழைய ஏற்பாட்டிலிருந்து. முதலாவது புதிய ஏற்பாட்டிலிருந்து. புதிய ஏற்பாட்டில் யார் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசித்த ஒரு சீஷன். இப்படி சொன்ன உடனே உங்களுக்கு தெரியும், நீங்கள் அது யாருன்னு சொல்கிற சத்தம் எனக்கு கேட்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாங்க, பேதுரு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசித்த சீஷன். எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறத தான் அந்த ஆண்டவரை அதிகமாக நேசித்த பேதுரு எப்படி அதை வெளிப்படுத்துகிறாருங்கிறத இந்த நாட்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் அதிகமாக நேசித்தது யார் அப்படின்னா அது யோவான். யோவானை பற்றி சொல்லும் பொழுது இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன், இயேசுவுக்கு அன்பாக இருந்தவர். இயேசு எல்லாரையும் முடிவு வரையும் அவர் அன்பு கூர்ந்தார். ஆனால் ஆண்டவரை அதிகமாக அன்பு கூர்ந்தது யார் அப்படின்னா பேதுரு தான். எப்படி இந்த அன்பை பேதுரு வெளிப்படுத்துகிறாருங்கிறத நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இந்த நாட்களில் கொஞ்ச காலம் ரொம்ப ஒரு அன்பாக இருக்கிறாங்க. கொஞ்ச காலம் கழித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த அவங்களுடைய அன்பு எல்லாமே மாறி போகிறத பார்க்குறோம். அவங்க விரோதிகளாக, அன்பு மாறி போனால் கூட பரவாயில்லைங்க, விரோதிகளாக சத்துருக்களாக மாறுறத பார்க்குறோம். அவங்க துரோகிகளாக மாறுறத பார்க்குறோம். எப்படி அப்படியெல்லாம் மாற முடியுது அப்படின்னா அதுதான் மனுஷன். ஆனால் இந்த பேதுருடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னா கடைசி வரைக்கும் ஒரு இரத்த சாட்சியாக அவர் மரிக்கிறத பார்க்குறோம். ஒரு முக்கியமான சம்பவம் எங்கே நடக்குது அப்படின்னா மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாக தன்னுடைய மரணத்தை பற்றி சொல்கிறார். அது வரைக்கும் அவர் தன்னுடைய மரணத்தை பற்றி ஆண்டவர் எங்கேயுமே சொல்லலை. நீங்கள் அங்கே வாசித்தீங்கன்னா அது முதல் இயேசு தாம் எப்படி மரிக்க போகிறோங்கிறத பற்றி முதலாக தம்முடைய சீஷர்களுக்கு தன்னுடைய மரணத்தை குறித்து ஆண்டவர் எங்கே சொல்கிறாரு, இந்த மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறார். இந்த 16ஆம் அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான பல காரியங்கள் நடக்குது. அதில் ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த பிலிப்பு செசரியா பட்டணங்களுக்கு பக்கத்தில் கர்த்தர் வரும் பொழுது தம்முடைய சீஷர்களை பார்த்து கர்த்தர் கேட்குறார், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே மாதிரி எடுக்கிறார். அப்போ ஒருத்தர் சொல்கிறாங்க தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, எலியான்னு சொல்கிறாங்க, யோவான் ஸ்நானகன்னு சொல்கிறாங்க. இப்படி பல காரியங்களை குறித்து அவங்க பதில் சொல்கிறத நம்ம அந்த 16ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்படி ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன அந்த சீஷர்களை பார்த்து, சரி ஜனங்கள் சொல்கிறது இருக்கட்டும், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? இந்த கேள்வியை கர்த்தர் கேட்ட அடுத்த வினாடி எந்த விதமான தடையும் தாமதமும் இல்லாமல் நம்ம பேதுரு பதில் சொல்கிறாரு 15ஆம் வசனத்தில், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு போனார். ஆச்சரியப்பட்டு பேதுரை பார்த்து சொல்கிறாரு, பேதுருவே நீ பாக்கியவான், இது மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா தான் இதை உனக்கு வெளிப்படுத்தினான்னு சொல்லி அப்படி சந்தோஷப்பட்டு ஆண்டவர் பாராட்டுகிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்லிட்டு பாதாளத்தின் வாசல்கள் அந்த சபையை மேற்கொள்வதில்லை அப்படின்னு சொல்லி முதலாக சபையை குறித்ததான ஒரு தெய்வீக திட்டத்தை ஆண்டவர் இங்கே அறிவிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ யூத மதம் இருக்கிறது, யூதர்களுக்கென்று சொல்லி அங்கே ஒரு ஆலயம் இருக்கிறது, தேவாலயம் இருக்கிறது, பல இடங்களிலே ஜபாலயம் இருக்கிறது. ஆனால் தன்னை நிராகரித்த, தன்னை ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்கள் மத்தியில் தனக்கென்று ஒரு சபையை, என் சபையை கட்டுவேன் என்று கர்த்தர் அங்கே சொல்கிறார். அங்கே சொல்லிட்டு தான் சொல்கிறார், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத சபை, திறவுகோள்களெல்லாம் கூட உன் கையில் தான்ப்பா சாவியவே நான் கொடுக்க போகிறேன், நீ யாரை ஃபஸ்ட்டு திறந்து அந்த ராஜ்யத்துக்குள்ளே அனுப்ப அதெல்லாமே அந்த பாக்கியமான பொறுப்பு உனக்கு தான். ஏன்? நீ என்ன கரெக்டாக சொல்லிட்ட. சிலர் எரேமியான்னு சொன்னாங்க, எலியான்னு சொன்னாங்க, யோவான் ஸ்நானகன்னு சொன்னாங்க, தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க. ஆனால் நீ சொன்ன பார்த்தியா, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆகவே நான் கற்ற சபையில் முதலாக ஆத்துமாக்களை சபைக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு, அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு அந்த திறவுகோல் சாவி நீதாயா.
கர்த்தர் அதை அப்படியே செய்தார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவங்க பரிசுத்த ஆவியானவரை முதலாக பெற்றபோது அவர் பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. கர்த்தர் சொன்னதை கரெக்டாக செய்வார். கர்த்தர் எதை சொல்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற உண்மையுள்ள தேவன், எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். சொன்னார், பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்களை உனக்கு கொடுக்குறேன்ப்பா. இப்போ பாருங்கள், கர்த்தர் அப்படியே அதை நிறைவேற்றுகிறத பார்க்குறோம். 3000 பேரை முதலாக தன்னுடைய பிரசங்கத்தினாலே படிப்பறியாத ஒரு பேதுரு, பேதமையுள்ள ஒரு பேதுரு, ஒரு மீன் பிடிக்கிற ஒரு பேதுரு, அவர் ஒரு வேதபாரகரோ அல்லது ஒரு பரிசேயனோ வேதத்தை கற்றுத்தேர்ந்த நியாயாதிபதியோ நியாயசாஸ்திரியோ கிடையாது. பாவம், அவர் சாதாரணமான ஒரு படிப்பறியாத பேதமை உள்ளவர்னு தான் பைபிள் அவரை குறித்து சொல்லுது. ஆனால் அவருடைய முதல் பிரசங்கத்தில் இருதயத்திலே குத்தப்பட்டு 3000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு போகிறாங்க. எப்படி இவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக காணப்பட்டார். அதற்கு முன்பாக பாருங்கள், கர்த்தர் இந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அடுத்து அது முதல் இயேசு தம்முடைய மரணத்தை குறித்து அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். பேதுரு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பேதுருக்கு ஆண்டவர் மேலே எவ்வளோ ஒரு உரிமை இருந்துச்சு அப்படின்னு, இந்த மரணத்தை பற்றி தன்னுடைய சிலுவை பாடுகளை பற்றி கர்த்தர் அங்கே சொன்ன உடனே அவரை தனியாக அழைச்சிட்டு போய், ஆண்டவர் இந்த பாருங்கள், இதெல்லாம் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, நான் இருக்கிறேன், நான் இருக்கும்போது, இந்த பேதுரு இருக்கும்போது மரணத்தை பற்றிலாம் நீங்கள் பேசவே கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை அப்படின்னு சொல்லி அவன் கடிந்து கொள்ள தொடங்கினான் என்று அங்கே வாசிக்கிறோம். கடிந்து கொள்ள தொடங்கினான் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ஆச்சரியம். ஆண்டவர் மேலே பேதுருவுக்கு எவ்வளவு அன்பு இருந்தது, எவ்வளவு உரிமை இருந்தது, அப்படி அது ஆண்டவரை கடிந்து கொள்ள முடியுமா? ஆனால் இந்த இடத்துல எவ்வளவு தூரம் ஆண்டவரும் தம்முடைய சீஷர்கள் தன் மேலே எவ்வளவு உரிமை பாராட்டுறதற்கு அவர் இடம் கொடுத்துருக்கார். பேதுரு கடிந்து கொள்கிறான். அங்கே கடைசி ராபோஜனை நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே பாருங்கள், யோவான் எங்கே சாஞ்சிட்ருக்கிறாரு, அவருக்கு சாயறதுக்கு மெத்தை இல்லையா, அங்கே ஏதாவது சேர் இல்லையா, ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அங்கே தனக்கு அன்பாக இருந்த சீஷனாகிய யோவானுக்கு அவ்வளோ உரிமை கொடுக்குறார். இங்கே தனியை கூட்டு போய் கடிந்து கொள்வதற்கு பேதுருவுக்கு கர்த்தர் அங்கே உரிமை கொடுக்குறார். பாருங்கள், ஆண்டவர் மேலே உள்ள அன்பினாலே ஆண்டவருக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு உரிமையை தேவன் அவர்களுக்கு தன்னிடத்திலே விட்டு கொடுக்குறாருன்னு பார்க்க, கடிந்து கொள்கிறான். மார்பில் சாயிற யோவான் இப்போ தான் ஆண்டவர் பாருங்கள், ஒரு பயங்கரமான ஒரு வெடிகுண்டு மாதிரி ஒரு வார்த்தையை போடுறார். அவன் கடிந்து கொள்ள தொடங்கினவனே, இதெல்லாம் நடக்கக்கூடாதுங்க, நான் இருக்கும்போது உங்கள் மேலே யாராவது கை போட முடியுமா, நான் இருக்கும்போது இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி அவன் மனுஷருக்கு ஏற்ற விதமாக அவன் பேசும்பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, அவனை திரும்பி பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறத சொன்ன உடனே நீங்களும் நானுமா இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? சாத்தானா, நானா சாத்தான், நான் பிசாசா, நானா பிசாசு, என்னை பார்த்தா பிசாசுன்னு சொன்னார். அப்போவே கோவம் வந்திருக்கும், ஈகோ வந்திருக்கும். எல்லார் முன்னாலேயும் எல்லாரும் இருக்கிறாங்க, நம்மளை எவ்வளோ ஒரு அற்பமாக நினைப்பாங்க. ஏற்கனவே அங்கே அவர்களில் தங்களில் யார் பெரியவன் சொல்லி அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் தான் பெரியவன் சொல்லி ஒவ்வொருத்தரும் அதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து அவங்க அம்மாவையே அனுப்பி வலது பக்கத்தில் ஒரு இடம், இடது பக்கத்தில் ஒரு இடம் ரிசர்வ் பண்ணுற அளவுக்கு அங்கே பயங்கர போட்டியாக இருக்குது. அவ்வளவு போட்டி, யார் பெரியவன் என்று அங்கே அவங்கள நிலைநிறுத்துவதற்கு போட்டி நடந்துட்டு இருக்கும்போது கர்த்தர் சாத்தானேன்னு சொல்லிட்டார். யாரை? பேதுருவை. யோசித்து பாருங்கள், கோபம் வரல, பின்வாங்கி போகலை. நீங்கள் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவான்னு சொல்லி அநேகர் ஆண்டவரை பின்பற்றாமல் விலகி போகிறத பார்க்குறோம். கர்த்தர் ஜாலியாக கேட்குறாரு, நீங்களும் என்னை விட்டு விலகி போகிறதுக்கு நீங்களும் போய்விட ஆயத்தமாக இருக்கிறீங்களா, விருப்பமாக இருக்கிறீங்களா, மனதாக இருக்கிறீங்களா? ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம்? பேதுரு சொல்கிறோம், நாங்கள் எங்கே போவோம்? நாங்கள் யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? போகணுன்னா போங்கப்பா, யாரும் கட்டாயமே கிடையாது, இருக்கணும்னா இருங்க, பிடிக்கலையா போய்கிட்டே இருங்கன்னு சொல்லி கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு லிபர்ட்டியை கொடுக்குறத பார்க்குறோம், விடுதலையை கொடுக்குற, சுயாதீனத்தை கொடுக்குறார். பேதுரு சொல்ல, இல்லைப்பா, நாங்கள் எங்கே போவோம்? அப்போ எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லி கர்த்தர் கடிந்து கொண்ட பொழுது வருத்தமாக தான் இருந்திருக்கும். கோபம் வந்துச்சா அப்படின்னு சொல்லி அங்கே போடலை.
நம்மளாம் யூகித்து ஒன்றும் சொல்லிட முடியாது. ஏன்னா பேதுரு ஆண்டவர் மேலே ரொம்ப அன்பு கூர்ந்தார். பல இடங்களில் உறவுகள் வார்த்தைகளால் உடைஞ்சு போகுது. வார்த்தைகளால் இருதயங்கள் பிரிஞ்சு போயிடுது. அவங்க பேசின அந்த வார்த்தைகள்னால குடும்பங்கள் உடைஞ்சு போகிறத பார்க்குறோம், நண்பர்கள் உடைஞ்சு போகிறத பார்க்குறோம், தொழிலில் அவங்க பார்ட்னர்ஷிப் உடைஞ்சு போகிறத பார்க்குறோம். வார்த்தைகள், ஒரு வார்த்தை வெல்லும் கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். ஆண்டவர் சொல்லிட்டார், சாத்தானே எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு யாரை? பேதுருவை சொன்னார். ஆனால் பேதுரு போகலைங்க. அங்கே தான் பேதுரு ஆண்டவர் மேலே வச்சுருக்கிற அன்பை பார்க்குறோம். சிலர் என்ன செய்வாங்கன்னா அந்த இடத்துல அப்படியே சமாளிப்பாங்க. பின்னாட்கள் வரும் பொழுது, அந்த சந்தர்ப்பம் வரும் பொழுது அதை அவங்க வெளிப்படுத்துவாங்க. அந்த சந்தர்ப்பம் வரும் பொழுது அவங்க அந்த பழி வாங்குதலை வெளிப்படுத்துவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தாவீதோடையே இருக்கிறான் அகித்தோப்பேல். அகித்தோப்பேலுடைய ஆலோசனை எப்படி இருக்குது? தேவதூதனுடைய ஆலோசனை போல இருக்குது. அவன் என்னெல்லாம் சொல்கிறானோ அதை அப்படியே தாவீது நடைமுறைப்படுத்துகிறான், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். ஆனால் ஒரு கட்டம் வருது, தாவீதினுடைய குமாரன் அப்சலோம் வந்து தாவீதை விரட்டிட்டு சிங்காசனத்தை பிடிச்ச உடனே டக்குன்னு என்ன செய்கிறான்? கட்சி மாறிடுறான். அகித்தோப்பேல் அதுவரைக்கும் தாவீதோடு இருந்தவன் டக்குன்னு என்ன செஞ்சிடறான்? அப்சலோமோடு சேர்ந்துடுறான். அப்போ ஏதோ ஒரு பாதிப்பு இந்த அகித்தோப்பேலுக்கு இருந்ததுக்கு. ஆனால் அவன் கூடவே தான் இருக்கிறான். அங்கே அவனுக்கு அந்த அதிகாரம், ராஜா அப்படிங்கிற அந்த அதிகாரம் எப்போ எடுபட்டு போகுதோ அவனுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அவன் ஒரு சாதாரணமான நபராக ஆயிட்டாங்கிறதுக்காக டக்குன்னு அவன் எதிரிகளோடு சேர்ந்து கொண்டு பழி வாங்குகிற ஒரு அகித்தோப்பேலாக மாறுகிறத பார்க்குறோம். எத்தனை போலியான வேஷங்களை மனிதர்களை பார்க்குறோம். நம்ம கூட இருப்பாங்க, நல்லவங்களை போலவே இருப்பாங்க, நல்லாவே பேசிகிட்டு இருப்பாங்க. நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது தான் அவங்க தங்களுடைய சுய ரூபத்தை காட்டுவாங்க. அவங்க பழி வாங்கிறதுக்கு சந்தர்ப்பம் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த அகித்தோப்பேல் பழி வாங்கக்கூடிய தருணம் கிடைச்ச உடனே டக்குன்னு தாவீதை விட்டுட்டு அப்சலோமோடு சேர்ந்துக்கிறத பார்க்குறோம். அதை கேட்டு தாவீது குமுறுறான், சாபம் போடுறான், ஆண்டவற்றை கண்ணீரோடு ஜெபிக்கிறான். ஆண்டவரே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்கிவிடும், பைத்தியமாக்கிவிடும் என்று சொல்லி அங்கே அவன் கதறுகிறத பார்க்குறோம். ஏன் அவனால் அதை நினச்சே பார்க்க முடியல. அப்சலோமோட கூட அகித்தோப்பேல் சேர்ந்துருக்கிறானா? தங்களுடைய வாழ்க்கையில் பாதிப்புகளை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது தான் அவங்க அதை வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையில் அது தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாது. ஏன் 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 அகித்தோப்பேல் இப்படி எனக்கு எதிரியாக மாறினான்? ஏன் இப்படி சந்தர்ப்பம் எதிர்பார்த்து கொண்டிருந்தான்? எப்போ நம்ம விழுவோம், நம்ம மேலே தன்னுடைய குதிங்கால தூக்கலான்னு அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறானே. அவன் சொல்கிறான் தாவீது சங்கீதத்தில், என்னை நிந்தித்தவன் சத்ருவா இருந்தால் மகிழ்ந்திருப்பேன். சத்ரு அல்ல, என்னோட கூட உட்கார்ந்து சமமாக உட்கார்ந்து ராஜ பந்தியில் அப்பம் புசித்தவன் என் குதிங்கால என் மேலே தூக்குறான் அப்படின்னு சொல்லி அகித்தோப்பேலை குறித்து வேதனையோட சொல்கிறான். என் கூட தேவாலயத்துக்கு வந்தியே, ஒவ்வொரு சந்தோஷமான நிகழ்ச்சிகளுக்கும் என் கூட வந்தியே. அகித்தோப்பேல் சந்தர்ப்பம் வரும் பொழுது காலை கழுத்தில் வச்சிட்டியே. சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது தான், நம்முடைய வாழ்க்கையில் சில முக்கியமான சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் வரும் பொழுது தான் நமக்காக உயிரை கொடுக்கறது யாரு, நம்ம உயிரை எடுக்கிறது யாரு அப்படிங்கிறத அப்பந்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். வேஷமான ஒரு வாழ்க்கை. ஆனால் பேதுரு பின்னாக போ சாத்தானேன்னு சொன்ன உடனே அவன் அதை மனசில் வைக்கலை. அவன் அவ்விதமாக அந்த ஆண்டவர் மேலே ஒரு கசப்பையோ ஒரு வெறுப்பையோ அல்லது பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்தையோ அவன் எதிர்பார்த்து இருக்கலை. அப்பவும் கூட ஆண்டவர் மேலே அவன் வச்ச அந்த அன்பு மாறலை. எப்படி சொல்கிறீங்க? பேதுரு வச்ச அன்பு மாறலை. அவன் பாதிக்கப்படலையா? இல்லை, பாதிக்கப்படலை. அவன் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கலை. இன்றைக்கி பாதிப்புகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது மக்கள் செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? முறுமுறுப்பாங்க. உடனே போய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இப்படி செஞ்சிட்டாங்க, என்னை பார்த்து சொல்லிட்டாருங்க, நான் எவ்வளவு தூரம். பேதுரு சொல்லியிருப்பான், நான் படகை விட்டுட்டு வரலையா, வலையை விட்டுட்டு வரலையா, மீனை விட்டுட்டு வரலையா, என் தகப்பனை விட்டுட்டு வரலையா, என் மாமியை விட்டுட்டு வரலையா, என் குடும்பத்தை விட்டுட்டு வரலையா, என் மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வரலையா, என்னை பார்த்து சொல்லிட்டாரே,
தூர போன்ட்டாரே, சாத்தான்னு சொல்லிட்டாரே, எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லி சபிச்சிட்டாரே, வேற வார்த்தை சொல்லி திட்டி இருக்கலாமே. நான் அவர் மேலே உள்ள அன்பினால தானே சொன்னேன், அவர் மேலே உள்ள ஒரு பரிதாபத்தில் தானே சொன்னேன். அவர் ஒரு மரணத்தை பற்றி இப்படிலாம் பேசாதீங்கப்பா, நான் உங்கள் மேலே உள்ள அன்பில் இருக்கு, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நான் சொன்னேன்னு சொல்லி பல காரணங்களை சொல்லியிருக்கேன். அவருக்காகத்தானே நான் பேசினேன். ஆனால் அவர் என்ன புரிஞ்சிக்கலையே அப்படின்னுலாம் அவன் ஒரு இடத்துலையும் நடக்கலை. அவனுக்குள்ளே கோபம் வரலை, அவனுக்குள்ளே வருத்தம் வரலை, அவனுக்குள்ளே முறுமுறுப்பு வரலை. அவன் ஒரு கசப்பை வைக்கலை. ஒரு கசப்பை வச்சுருவாங்க, வெறுப்பை வச்சுருவாங்க. அப்படியே மனசுக்குள்ள என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு இந்த வார்த்தையை நம்மளை பார்த்து சொன்னாங்கல்ல, சிலர் சொல்லுவாங்க இந்த வார்த்தையை நம்மளை பார்த்து கேட்டாங்கல்ல, இந்த வார்த்தையை நம்மளை பார்த்து சொன்னாங்கல்ல, இவங்களை விடவே கூடாது, பழி வாங்கணும் பழி வாங்கணும். இதுதான் இன்றைக்கு உலகத்தினுடைய இயல்பாக இருக்குது. எவ்வளவு நன்மை செஞ்சாலும், எவ்வளவு நன்மைகளை பெற்றாலும், எப்பமோ ஏதோ ஒரு இடத்துல கடிந்து கொண்டு புத்தி சொல்லியிருந்தோன்னு சொன்னால் அதை 4 பேருக்கு முன்னால் சொல்லிட்டாங்களே, தனியாக சொல்லியிருக்கலாம் இல்லையா? அவங்க என் மேலே உண்மையிலே அன்பு இருந்தால் தனியாக சொல்ல வேண்டியதானே, ஏன் 4 பேர் முன்னால் சொல்கிறாங்க? அப்போ 4 பேர் மேலே சொல்லி என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா? அப்போ பாருங்கள், தனியாக சொன்னால் நான் கேட்க மாட்டேனா? மனிதர்கள் தங்களை பெருமையாக நினைக்கணும், மற்றவங்களுக்கு மத்தியில் மேன்மையாக காணப்படணுங்கிற பெருமையிலே மனிதன் உப்பி போய் இருக்கிறான். இப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு சந்தர்ப்பம் வரும்பொழுது பழி வாங்குறவங்களாக மாறிடுறாங்க. ஆனால் பேதுருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், அந்த ஒரு மாற்றங்களை அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கவே முடியல. ஏன் அப்படி எப்படி சொல்கிறோம் பாருங்கள். அடுத்த 17ஆம் அதிகாரத்தில் மறுரூபமலை. ஸோ அந்த எர்மோன் மலையில் போய் மறுரூபமாகிறார். அந்த மறுரூபமலை காட்சியில் கர்த்தர் யாரோடு இருக்கிறார்னா பேதுரு, யோவான், யாக்கோபு. ஏன் பேதுரு அப்படியே பின்வாங்கி இருந்திருக்கலாம், சோர்ந்திருக்கலாம். பேதுரு நீ சாப்பிடியா, எனக்கு சாப்பாடு வேண்டாம். பேதுரு அங்கே ஊழியத்துக்கு வாரியா, எனக்கு மனசுக்கு சரியில்லை, நான் ஊழியத்துக்கு வரல. இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பின் சுபாவத்தை, ஸ்பிரிட்டை அவன் வெளிப்படுத்தியிருந்தான்னா அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் கூட்டு போயிருக்க மாட்டார் கர்த்தர். அவர் கவனிப்பார், கவனமாக கவனிப்பார், ரொம்ப கவனமாக கவனிப்பார். அப்போ அந்த இடத்துல பேதுரு அந்த ஒரு வித்தியாசத்தையும் காட்டலை, முறுமுறுப்பை காட்டலை, ஒரு அதிருப்தி வரலை, ஒரு வருத்தம் வரலை, ஒரு சோர்வு வரலை. அவன் தொடர்ந்து கர்த்தரை பின்பற்றுகிறதுல அவன் உண்மையாக இருக்கிறத பார்க்குறோம். எப்படி? அது மட்டும் இல்லை, தொடர்ந்து பின்னால் உள்ள அநேக காரியங்கள். ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அங்கே அவரை அங்கே விசாரணைக்காக பிலாத்துடைய அரண்மனையில் கொண்டு போகிறாங்கன்னு உடனே இந்த பேதுருவும் அரண்மனைக்கு ஓடுறது, எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க, ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஒரு வாலிபன் துப்பட்டியை விட்டுட்டு நிர்வாணமாக, போர்வையை விட்டுட்டு நிர்வாணமாக ஓடுறான். அந்த அளவுக்கு மரண பயத்தில், உயிர் பயத்தில் ஒவ்வொருத்தரும் ஓடிட்டுருக்குறாங்க. ஆனால் கர்த்தருக்கு என்ன நடக்குமோங்கிற ஆண்டவர் மேலே உள்ள அன்பில் அரண்மனைக்குள்ளே வாரான். ஐயோ, வெளிப்படையாக வர்றதுக்கும் பயமாக இருக்குது, ஆனால் அப்படியே வாரான். குளிர்காயிற போர் சேவர்கிட்ட போய் அப்போதான் ஒரு ஸ்திரீ மறித்து கேட்குறா. சேவல் 2 தடவை கூவுறதுக்கு முன்னால் 3 தடவை பேதுரு மறுதளிச்சதை அந்த இடத்துல தான் பார்க்குறோம். ஆனால் அவன் அந்த இடத்துல மறுதளிக்கிறதுக்கு அவன் பயந்து ஓடி வீட்டுக்குள்ளே இருந்துருந்தால் மறுதளிச்சிருக்க மாட்டான். ஆனால் கர்த்தருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதே, என்ன செய்ய போகிறாங்களோ இந்த கொடுபாவிகள், கொலை செய்யும்படி அவரை தேடினாங்களே, அவருக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி தன்னை பிடிச்சாலும் பரவாயில்லை, தான் உயிர் போனாலும் பரவாயில்லை, கர்த்தருக்கு என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணுன்னு சொல்லி அவருடைய இருதயம் கர்த்தர் மேல் உள்ள அன்பினால அவரை பின்பற்றி வருகிறத நம்ம பார்க்குறோம். எனக்கு அருமையானவர்களே, பேதுரு எந்த ஒரு கசப்பும் வெறுப்பும் வச்சுருந்தா இப்போ அவர் கைதியாக மாறிட்டார். அதிகாரம் இருக்கும்போது எல்லாம் வருவாங்க, பணம் இருக்கும்போது எல்லாம் வருவாங்க. உங்கள்கிட்ட இருந்து அதிகாரம் போயிடுச்சு, பதவி போயிடுச்சு, பணம் போயிடுச்சு, இப்போ ரொம்ப நீங்கள் கஷ்டப்படுறீங்க, எல்லாம் கீழே போயிட்டுன்னு சொன்னால் காரியங்கள் தலைகீழாக மாறிட்டுனா டக்குன்னு மனிதர்கள் தங்களுடைய சுபாவத்தை காட்டிடுவாங்க. எப்படி தாவீதுக்கு பிரச்சனை வந்தபோது அகித்தோப்பேல் அப்சலோமோட சேர்ந்து கொண்டு தாவீதுக்கு ரோதமாக எழும்பிட்டானோ, அதை போல் உண்மை இல்லாதவர்கள், பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்க தங்களுடைய உண்மை முகத்தை அந்த மாதிரி இடத்துல காட்டிடுவாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட பேதுரு ஆண்டவரை தேடி அரண்மனைக்குள்ளே வர்றதை, போர் சேவகர்கள் கூட்டங்களில் ஆண்டவரை தேடுறத, எப்படியாவது அவரை காப்பாற்ற முடியுமா, அவரை விடுதலை பண்ண முடியுமா, என்ன செய்கிறது என்று சொல்லி ஆண்டவர் மேலே உள்ள அன்பினாலே அவன் தூரத்தில் அவரை பின்தொடர்ந்து வருகிற ஒரு அன்பின் சீசன். அவன் தூரத்தில் வந்தான் உடனே அவன் தூரமாக போயிட்டான்னு நினச்சிடாதீங்க. அவன் ஆண்டவருக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது, அவரை எப்படி காப்பாற்றுறது, என்ன செய்கிறதுங்கிறதுல தான்
தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து அவன் தேவனுடைய அந்த அரண்மனை தீர்ப்பு ஏதாவது நடக்குது, என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறதுக்காக வர்றான். அவன் பின்மாற்றத்தில் அல்ல, ஆண்டவர் மேலே உள்ள அன்பினாலே அவன் வருகிறதை பார்க்கிறோம். அப்போ அவனுக்குள்ள கசப்பு இல்லை, வெறுப்பு இல்லை, அவரை பழி வாங்கணுங்கிற எந்த ஒரு விரோதமான எண்ணம் இருந்திருந்தா நிச்சயமாக அந்த அரண்மனைக்கு அவன் வந்திருக்கவே மாட்டான். இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அவனுடைய உண்மை ரூபத்தை வெளியே காட்டியிருப்பான். ஸோ அவனுடைய உண்மையான நல்ல இருதயத்தை அவன் தூரத்திலே பின் சென்றான் என்பதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ மரிச்சிட்டாரு, அடக்கம் பண்ணப்பட்டார். இப்போ 3ஆம் நாள் என்ன ஆகிட்டு உயிர் தெழுந்துட்டார். உயிர் தெழுந்த சகோதரிகள் தான் என்ன செய்கிறாங்க, சில ஸ்திரீகள் வந்து தேடுறாங்க, பார்க்குறாங்க. கல்லறை திறந்துருக்குது, ஆண்டவரை காணும். ஓடி போய் சீசல்கிட்ட சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது யோவான் 21 அதிகாரத்தில் பார்க்குறோம், 4ஆம் வசனத்தில் பேதுருவும் யோவான் ஒருமித்து ஓடுறாங்க. யோவான் ஓடுற ஓட்டத்துக்கு பேதுருவால் ஓட முடியல. யோவான் முந்திட்டார். ஆனால் முந்தி வந்து கல்லறைக்குள்ளே நிற்கிறாரு. ஆனால் கல்லறை பக்கத்தில் தான் நின்னார வழியே கல்லறைக்குள்ளே போகிறதுக்கு யாருக்கு பயம்? யோவானுக்கு பயம். ஆனால் பிந்தி வந்த பேதுரு என்ன செய்கிறார் பாருங்க. 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம், இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். ஆனால் 4ஆம் வசனத்துக்கு பார்க்கும் பொழுது பேதுருவை விட அந்த யோவான் தான் அது. அவர் தன்னை மறைத்துக்கிட்டு எழுதுகிறார், அன்பின் சீஷன். அந்த சீஷன் முன்னகிட்ட ஓடிட்டார். முன்னகிட்ட ஓடினாலும் கூட கல்லறையில் வந்து நின்றுட்டு பார்க்குறாரு, அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிறாரு. என்ன செய்யுது? கல்லறைக்குள்ளே போகிறதுக்கு யோவானுக்கு பயம். அப்படியே பயந்துட்டு நிற்கிறார். கல்லறை வரைக்கும் வந்தாச்சு, பேதுரு கூட ஓடி வராருங்கிற தைரியத்தில் ஓடி வந்தாச்சு, இப்போ பயந்து நின்றுட்டுருக்கிறார். ஆனால் 6ஆம் வசனத்தில், யோவான் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து. யோவான் உள்ளே போகலை, ஆனால் பின்னால் தான் ஓடி வந்தான். ஓட்டப்பந்தயத்தில் பேதுருவால் யோவானை ஜெயிக்க முடியல. ஆனால் அவன் பாருங்க, பிந்தி வந்தான். ஆனால் கல்லறைக்குள்ளே உள்ளே போயிட்டான். அப்போ கர்த்தரை தேடுறதுக்காக அரண்மனைக்குள்ளே போனான். எந்த கரையும் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஆண்டவரை பின்பற்றுறதுல தீவிரமாக இருந்தான். கல்லறைக்குள்ளே போகிறான். யோவான் கூட கல்லறைக்குள்ளே போகலை, முந்தி ஓடி வந்துட்டார். ஆனால் யோசித்துட்டு இருக்கிறார். ஆனால் பேதுரு உள்ளே போயிட்டார். உள்ளே பிரவேசித்து, என்னடா சீலைகள்லாம் இருக்குது, ஆண்டவருடைய சரீரத்தை காணுமே திகைச்சிட்டு இருக்கிறார். அப்போ பேதுரு இந்த இடத்துல ஆண்டவரை உண்மையாக நேசித்தாருங்கிறத கல்லறைக்குள்ளே பிரவேசித்ததன் மூலமாக அவர் அதை நிரூபித்து காட்டுகிறார். அவருக்குள்ள பயம் இல்லை. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுது யோவான்ல, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆண்டவர் மேலே பேதுரு ஒரு பூரணமான அன்பை வச்சிருந்ததுனால கல்லறைக்குள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குது அங்கே யோவானுக்கு. பேதுருக்கு பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். தைரியமாக அந்த அங்கே பாருங்கள், பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற ஆண்டவர் மேலே உள்ள அன்பு குறையலைங்க. எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு அவர் திட்டினாலும் கூட ஆண்டவர் மேலே உள்ள அன்பில் சந்தேகமே இல்லை. அவர் எந்த கசப்பு இல்லை, வெறுப்பு இல்லை, வருத்தம் இல்லை, கோபம், எரிச்சல் அல்லது பகைய மனசுக்குள்ள வச்சு எந்த காரியமும் இல்லை. பாருங்கள், ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டார். 21ஆம் அதிகாரத்தில் ஒரு 6 சீஷர்கள் அங்கே உட்காந்துருக்கிறாங்க. பேதுரு அவங்களோட வந்துட்டு மீன் பிடிக்க போகிறேன்னு உடனே இங்கே தோமா, பர்த்தலோமை, ஒரு பெரிய டீம், ஒரு 6 பேர் 7 பேர் போகிறாங்க. மீன் பிடிக்க போகிறேன். கர்த்தர் கரைக்கு வந்துட்டார். வந்து நின்றுட்டு, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டான்? யோவான் உடனே சொல்கிறார், அது கர்த்தர்னு சொன்ன உடனே அவன் பாருங்கள், மேல் சட்டையை இடுப்பில் கட்டிட்டு குதிச்சிட்டான். ஏன் குதிச்சான்? ஆண்டவர்னு ஒன்று ஓடி வர. இந்த படகுல இவங்கெல்லாம் வலையை வாங்கிட்டு இவங்க வலையெல்லாம் சாம்பி முடித்து எப்போ வந்து சேர முடியும்? இவங்க சாம்பி எடுத்து வர்றதுக்குள்ளே நாம் கடலில் குதித்து கர்த்தரை போய் ஃபஸ்ட்டு பார்த்துடணும். கடலிலே குதித்தான் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். யோவான் 21 அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கடலிலே குதித்தான். எதற்கு? நீந்தி வேகமாக வந்து யாரை பார்க்கணும்? கர்த்தரை பார்க்கணும். கர்த்தர் வந்துட்டார். அவருக்கு இவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரில. எங்கே இருக்காரு ஆண்டவரை? இவங்க தேடிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு வாராரு, கைகளை கால்களை காட்டுறாரு, உங்களுக்கு சமாதானம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. திடீர் தோமா இல்லை, இன்னும் 8 நாளைக்கு அப்புறம் வாராரு. ஒரு சீசர்களுக்கு காட்டுற அப்படியே மறைஞ்சு போயிடறாரு. காட்சி கொடுக்குறாரு, பார்க்க முடியலையே. இப்போ திரும்ப கடலில் வந்து நிற்கிறார். படகுக்கு வலதுபுறமாக வலைகளை போடுங்க, மீனை இழுக்க முடியல. இவங்க எப்போ இழுத்து முடிக்கிறது? யோவான் சொன்னார், அது கர்த்தர். கரையில் நிற்கிறது நம்முடைய ஆண்டவர். அடுத்த செகண்ட் கடலில் குதிச்சிட்டாங்க. அப்போ எவ்வளோ அன்பு இருக்குது பாருங்கள்.
கடலில் குதித்து நீந்தி கரைக்கு வந்துட்டான். இவங்க எல்லாம் மீனை பிடிச்சி வலையை பிடிச்சி இழுத்து வர்றதுக்குள்ளே நாம் போயிடணும். பாருங்கள் ஆண்டவரை எவ்வளவு. அதனால தான் பேதுரு ஆண்டவரை அதிகமாக நேசித்த ஒரு சீஷன் ஏன் சொல்கிறோம் பாருங்கள். அந்த படகு அந்த வலையெல்லாம் கரைக்கு வந்து சேர்றதுக்கு முன்னால் வந்துட்டான். அப்படியே வந்து பார்க்குறான் ஆண்டவரை. புசிக்கிறதுக்கு ஏதாவது மீன்கள் உண்டான உடனே பழையபடி உடனே அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடக்குது, மீன் உண்டான கர்த்தர் கேட்குறாரு. கேட்ட உடனே போய் வலை, அதுக்கப்புறம் தான் போய் வலையை வேகமாக கரைக்கு இழுக்கிறான். அவங்களால முடியல. 153 பெரிய மீன்கள். ஆண்டவர் அற்புதத்தின் தேவன். அவங்க எவ்வளவோ பிரயாசப்பட்டாங்க, ஒன்றும் இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கர்த்தர் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறாரு. ஆண்டவருக்கு கோபம் வரல. இவங்களை நம்பி தான் இந்த ஊழியத்தை ஒப்படைச்சிட்டு போகணும். அவங்கள என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்னு சொல்லி எல்லாரையும் அழைச்சிருக்கிறாரு. இவங்க எல்லாரையும் கெடுக்கிற மாதிரி இந்த பேதுரு தான் கூட்டிகிட்டு போயிருக்கிறான்னு சொல்லி பேதுரு மேலே கோபம் வந்து சத்தம் போட்டாரா? போடலையே. எவ்வளோ பொறுமையாக சொல்கிறார். பிள்ளைகளே, அவங்க கரைக்கு வந்து பார்த்தா சாப்பாடு ரெடியாக இருக்குது. அவங்கெல்லாம் பசியோடு இருப்பாங்கன்னு சாப்பாடு கொடுக்குறார். அருமையானவர்களே, ஏதாவது மீன் கிடைக்குமான்னு கர்த்தர் கேட்ட உடனே நீங்கள் அடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா பேதுரு உடனே போய் அந்த வலையெல்லாம் கரைக்கு இழுத்துட்டு வந்து மீன்களை ஆண்டட்ட கொண்டு வர்றதை பார்க்குறோம். கர்த்தர் என்ன சொன்னாலும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். கர்த்தர் மேலே உள்ள அன்பு, கர்த்தர் மேலே உள்ள அந்த வைராக்கியம், அந்த வாஞ்ச கொஞ்சம் கூட குறையலைங்க. அவர் மரிச்சிட்டாரு, அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அடுத்து என்ன செய்கிறதுன்னு தெரியல. தன்னோட சரீர பிரகாரமாக வாழ்ந்த காலங்கள் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ என்ன செய்கிறது ஒன்றும். ஆனால் பாருங்கள், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் கேட்டார், நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறியா? என்னுடைய ஆட்டுக்குட்டிகளவே 3 தடவை கேட்டார். 21 அதிகாரத்தில் 15ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 3 தடவை கேட்குறேன், அன்பாக இருக்கிறாயா? அழுதுட்டான். ஆண்டவரே, 3ஆம் தடவை கர்த்தர் நீ அன்பாக இருக்கிறாயான்னு பேதுருவை பார்த்து கேட்டவுடனே, நீர் எல்லாவற்றையும் அறிவீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் அறிவீர். என் ஆடுகளை மேய்ப்பா, என் ஆடுகளை மேய், ஆட்டுக்குட்டியை மேய், ஆடுகளை மேய்ன்னு சொல்கிறார். ஏன் தெரியுமா? படகை எடுத்துக்கிட்டு பழைய வாழ்க்கைக்கு போயிடாதப்பா. என்னில் அன்பாக இருப்பா என்றால் என்னுடைய ஊழியத்தை நீ செய்யணும். நீ உண்மையாக செய்யணும், உத்தமமாக செய்யணும். கர்த்தரை குழம்பி போயிருந்த பேதுருவை தெளிவுபடுத்துகிற அந்த அன்பு மாறலை. ஆண்டவர் மேலே இருந்த அன்பு மாறவே இல்லை. எந்த கசப்பும் வைராக்கியம் வெறுப்பும் அவனுக்குள்ளே இல்லை. ஆனால் என்ன செய்யணும்னு தெரியலை. கர்த்தர் வெளிப்பட்டு அவனை கரெக்டாக வழி நடத்துகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் பார்க்குறோம், அவருடைய இதுதான் வழி, இதில் நடவுங்கள்னு கர்த்தர் சொன்ன உடனே அதில் தைரியமாக நடக்கிறார். அற்புதங்கள் நடக்குது, ஆத்துமாக்கள் எழும்புறாங்க, சபை கட்டப்படுது, தேவனுடைய சுவிசேஷம் பரம்பி மகிமைப்படுத்து. கர்த்தர் வல்லமையாக உபயோகப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் மேலே உள்ள அன்பில் நாம் மாறாமல் இருப்போம். அற்புதங்கள் நடக்கலை, எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கல, அநேக இடங்களில் வெக்கப்பட்டு போகிற மாதிரி சூழ்நிலைகள், அநேக இடங்களில் கைவிடப்பட்டது போல காரியங்கள் வரும் பொழுது சந்தேகப்பட்டுறாதீங்க. என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பின்பற்றுவேன். இந்த பேதுருவை போல ஆண்டவர் மேலே உள்ள வச்ச அன்பை விட்டு நான் மாறவே மாட்டேன். உறுதியாக நில்லுங்க. கர்த்தர் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். எந்த சூழ்நிலையிலும் அவருடைய அன்பை சந்தேகப்படுறாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, பின்வாங்கிறாதீங்க. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, அவருடைய அன்பு மாறாதது. கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்போமா? கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஜெபம் செய்வோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த அருமையான இந்த நாளுக்காய், இந்த நேரத்துக்காய், இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும். உமக்கென்று ஒரு உண்மையுள்ள சாட்சியாய் எந்த சூழ்நிலையிலும் உம்மை சந்தேகப்படாமல், பின்வாங்கி விடாமல், சோர்ந்து போய் விடாமல், முறுமுறுத்து விடாமல், உமக்காய் பேதுருவை போல அன்றைய உண்மையாய் அன்பு கூர்ந்து விட கர்த்தர் பலப்படுத்தி விடும். குறைவுகள் குற்றங்களை மன்னியும், ரத்தத்தினால கழுவும், பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் கேட்கும்படி அறிமுகப்படுத்துங்கள். நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய கிருபை அளவில்லாமல் உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.